எப்படியெல்லாம் சாப்பிட்டா அதிக சத்து பிளட்டில் கலக்கிறது. யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்கள் கண்ணு முன்னால் வர்றது எல்லாமே மோசமானதாக தான் இருக்கும். சாண்ட் ஃபில்டரை தவிர உலகத்தில் நல்ல ஃபில்டரே கிடையாதுங்க. ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தால் சத்து குறையாது. நல்லா கவனிங்க. ஹோட்டலில் சாப்பிட்டா ஏன் தெரியுமா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்க மாட்டேங்குது? இனிமேல் நம்ம ஆராய்ச்சி எப்படியெல்லாம் சாப்பிட்டா அதிக சத்து பிளட்டில் கலக்கிறது இது சம்மந்தமாக இருக்கணும். தண்ணி எப்படி கொஞ்சமாக தண்ணி குடித்தாலும் அதிக சத்து காற்று இதில் ஆராய்ச்சி பண்ணவே போதுங்க. எங்கள் யூடியூப்ல எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய பேர் பேசியிருக்காங்கங்க. நம்ம யாருமே பார்க்குறதே இல்லைங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்கள் கண்ணு முன்னால் வர்றது எல்லாமே மோசமானதாக தான் இருக்கும். நல்ல விஷயத்தை நாம தான் தேடணும். யூடியூப்பில் அவன் காட்டுறதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, நமக்கு வேணுங்கிற தேடி பார்க்கணும். நீங்கள் பிராணாயாமம் அப்படின்னா ஒரு 500 பேர் வீடியோ போட்டிருப்பாங்க வேறு வேறு ஸ்டைலில். அனுலோமா வினுலோமா சூசன் கிரியான்னு போட்டீங்க. இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, அடிக்கடி சில பேர் சொல்கிறேன் இல்லைங்களா, இதெல்லாம் தேடி பார்த்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பயிற்சி செஞ்சாவே போதுங்க, தேவையான லங்ஸ் கெப்பாசிட்டி கிடைச்சிரும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, சாண்ட் ஃபில்டர்னு இருக்குங்க. சாண்ட் ஃபில்டரை தவிர உலகத்தில் நல்ல ஃபில்டரே கிடையாதுங்க. நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது கோயம்புத்தூரில் சென்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. மெட்ரோ வாட்டர் கீழ்ப்பாக்கத்தில் அப்போ இருந்துச்சு, கூப்பிட்டு வந்து காட்டினாங்க. அப்போது சென்னைக்கு சப்ளை பண்ணுற எல்லா தண்ணியும் சாண்ட் ஃபில்டர் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சாண்ட் ஃபில்டர்னால் என்னென்னா, பெரிய பெரிய கல்லை அடுக்கி வைக்கணும், அதுக்கு மேலே சின்ன சின்ன கல், அதுக்கு மேலே சின்ன சின்ன கல், அதை விட சின்ன சின்ன கல்லுன்னு அடக்கி வச்சு மேலே மணல் நல்லா போட்டு, மணல் மேலே எந்த தண்ணி ஊற்றினாலும் மணல் வழியாக வந்து சின்ன கல் பெரிய கல் பெரிய கல் பெரிய கல் பெரிய கல் வழியாக வந்து அந்த சொல்கிறாங்க இல்லைங்களா, கங்கன் வாட்டரில் இனமெல்லாம் வருதுன்னு, எல்லாமே வருங்க. இருக்கிறதுலையே உலகத்திலேயே ஒரு சூப்பர் வாட்டர் ஃபில்ட்ரு, அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிற ஃபில்ட்ரு சாண்ட் ஃபில்ட்ரு. நீங்கள் அவ்வளோ பெரிய தொட்டியெல்லாம் கட்ட வேண்டாம். ஒரு 5 இன்ச்சு 10 இன்ச்சு பைப் இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டிக் பைப் வாங்கிட்டு வந்து அதுக்கு கீழே நீங்கள் ஒரு துணியை கட்டி அதில் கல்லை போட்டு அதில் கல்லை போட்டு அதில் கல்லை போட்டு அதில் கறியை போட்டு அதில் உப்பு போட்டு அதுலேயே நீங்கள் வாட்டர் ஃபில்டர் பண்ணலாங்க. இப்படி யூடியூப்பில் மட்டுமே நிறைய பேர் பேசியிருக்காங்க, வாட்டர் ஃபில்டர்லாம் செஞ்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் இனிமேல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனா மேலே தொட்டி கட்டுறீங்க இல்லையா, வழக்கமாக ஒரு 10 அடி கட்டுறீங்கன்னா 20 அடி கட்டிடுங்க. இது வந்து நம்ம தான் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் இருக்க நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து நம்ம சரி பண்ணணுங்க. சாண்ட் ஃபில்டர் மட்டும் வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா உலகத்தில் அனைத்து நோய்களும் குணமாகும். ஓய்வாக இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களை ஆராய்ச்சி செய்யலாம். அப்போ நமக்கு இன்னும் நாலேஜ் அதிகமாக. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனசுங்கிற 6 விஷயத்தை ஒழுங்கு செஞ்சால் குணமாகிற கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இனி உங்கள் ஆராய்ச்சி அதில் மட்டும்தான் இருக்கும். இன்னும் போக போக இன்னும் நம்ம நாலேஜ் அதிகமாகிட்டே வரலாங்க. இப்போது ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேங்க. எந்த உணவு சாப்பிட்டாலும் சுட்டு சாப்பிடுங்க. இடுக்கியில் வச்சு நெருப்பில் காமிச்சு சாப்பிடுங்க, சத்து அதிகமாக கிடைக்கும். வணக்கி சாப்பிடுங்க, சட்டியில் லேசாக எண்ணெயை போட்டு வணக்கணும், மெதுவாக லோ சிம்மில் வச்சு வணக்கி சாப்பிடுங்க, சத்து குறையாது. ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம், சத்து குறையாது. ஆனால் ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து விட்டால் சத்து குறைஞ்சிரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? அது ஒரு சின்ன திருத்தம். ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தால் சத்து குறையாது. நல்லா கவனிங்க. பொருளில் உள்ள சத்து தண்ணீருக்கு வந்துவிடும். எந்த பொருளையும் தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த பொருளை சாப்பிடாதீங்க, தண்ணி குடிச்சிருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி கீழே ஊற்றிக்கிட்டு பொருளை சாப்பிட்றோம். ஹோட்டலில் சாப்பிட்டா ஏன் தெரியுமா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்க மாட்டேங்குது? முட்டைக்கோசை வெட்டி தண்ணியில் போட்டு நல்லா பெரிய பாத்திரம் நல்லா வேக வச்சுட்டு அப்படியே தண்ணி கவுத்துருவாங்க. முட்டைக்கோசு இருக்கிற எல்லா சத்தும் தண்ணிக்குள்ளே வந்து அது ஜாக்கெட்டில் போயிடுச்சு. இப்போ முட்டைக்கோசில் ஒன்றுமே இருக்காது. அதை பெரட்டி கொண்டு வந்து முட்டைக்கோஸ் பொரியல் கொடுக்குறாங்க, பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல். ஏன் சாப்பிட்டா குணமாக மாட்டேங்குதுன்னா, நல்லா கவனிங்க, இதை சாப்பிட்டா நோய் வரும். நல்லா கவனிங்க, ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஒரு உணவை சாப்பிட்டா அந்த உணவு உள்ளே போய் ஒரு சத்து கிடைக்குமா? 100 ரூபாய் வச்சுக்கங்களேன். அந்த உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு ஒரு சத்து செலவாகுமா? அது 150 ரூபா இருந்தால் என்னங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், சாப்பிட்றீங்க,
சாப்பிட்டு முடிச்சோன்னா உங்கள் உடம்புக்கு 10 ரூபா கிடைக்குது. ஜீரணம் பண்ணுறதுக்கு 8 ரூபா செலவாயிடுச்சு. இப்போ எவ்வளோ கிடைச்சிது? 2 ரூபா லாபம். இன்னொரு பொருள் நீங்கள் சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு லாபம் கிடைக்குது. ஜீரணத்துக்கு 1 ரூபா செலவு இருந்தால் போதும். இப்போ 9 ரூபா. அப்போ எதை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம்? நல்லா கவனிங்க. இனிமேல் எதை சாப்பிட்டா கொஞ்சமாக ஜீரணத்துக்கு செலவாகணுமோ அதுதான் நோயை குணப்படுத்துகிற மருந்து. இப்போ நம்ம நிறைய சாப்பிட்றோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இட்லி, தோசை, பொங்கல், புரோட்டா அப்படி எல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறோம். ஆனால் ஏன் நோய் வருதுன்னா சாப்பிட்றது ஜீரணம் பண்ணுறக்கே சத்து செலவாகிடுது. ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. மீண்டும் சொல்கிறேன், வணக்கி சாப்பிட்லாம், சுட்டு சாப்பிட்லாம், ஆவியில் பிடிச்சி சாப்பிட்லாம். ஒரு பொருளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டா அந்த பொருளை சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதிக சத்து கிடைக்கும். இப்போது சாம்பாரில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்லாம் போட்டு ஒரு சாம்பார் செஞ்சாச்சு. சாம்பார் ஏங்க டேஸ்ட்டாக இருக்குது? காயில் இருக்கிற சத்தெல்லாம் சாம்பாருக்கு வந்துருச்சு. இப்போ அந்த காயை சாப்பிடக்கூடாது, அவ்வளோதாங்க. காயோட சாப்பாட்டில் போட்டு நல்லா பெனஞ்சிடணும். பெனஞ்சிட்டு அந்த காயை மட்டும் எடுத்து ஓரத்தில் வச்சுருங்க. இந்த சாப்பாடை மட்டும் சாப்பிடுங்க, அதிக சத்து கிடைக்கும். புரிஞ்சுக்குங்க. ரசத்தில் அந்த மிளகு, சீரகமெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வடிகட்டிட்டு தண்ணி மட்டும் ஊற்றி குடிங்க, சாப்பிடுங்க, அதிக சத்து கிடைக்கும். ஏன்னா அந்த மிளகு, சீரக, தக்காளியில் இருக்கிற சத்துலாம் தண்ணிக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த மிளகு, சீரகம் சேர்த்து சாப்பிட்றதுனால இதை ஜீரணம் பண்ணுறதுக்கு செலவாகிற சத்தும் இந்த ரசத்தில் கிடைக்கிற சத்தும் மேட்ச் ஆயிடுதுங்க. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பிரியாணியில் பீஸ் மட்டும் சாப்பிடாதீங்க. இப்போ புரிஞ்சிருக்கும். பிரியாணி ஏன் டேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த கறியில் இருக்கிற சத்தெல்லாம் சாப்பாட்டுக்கு வந்துருச்சு. நீங்கள் கறி சாப்பிடணும்னா தனியாக கிரேவி செஞ்சு அதை வணக்கி சாப்பிட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? பிரியாணியில் போட்ட பீஸு சாப்பிட்டீங்கன்னா பீஸில் ஜீரணம் பண்ணுறதுக்கு பிரியாணி செலவாயிடும். குஸ்கா தான் பெஸ்ட், எம்டி பிரியாணி தான் பெஸ்ட். இப்போ தான் புரியும். ஸோ புரிஞ்சுக்குங்க. இனிமேல் யாருக்காவது ஒரு நோய் வந்துருச்சு, நார்மலாக சாப்பிடுங்க. யாருக்காவது நோய் வந்துருச்சு குணமாகணும்னா நீங்கள் சாம்பார் இருக்கிற காயை சாப்பிடாதீங்க, ரசம் இருக்கிற மிளகு சாப்பிடாதீங்க. சாப்பிடாம சாரை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், சீக்கிரம் நோய் ரெக்கவர் ஆகிடும். அப்புறம் நார்மலான உடனே மறுபடியும் பழைய மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. அந்த நான் சொல்கிறது அட்லீஸ்ட் இந்த நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கும் பொழுதாவது இந்த சாறு கான்செப்டுக்கு வந்துடுங்க. இதுக்கு பேர் சூப் தெரப்பின்னு பேருங்க. ரீசெண்டாக யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். எதாக இருந்தாலும் சூப் செஞ்சு சாப்பிட்ருங்க. ஒரு பொருளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த சத்து தண்ணிக்கு வந்துடும், அந்த பொருளை சத்து இருக்காது. இதான் கான்செப்ட். ஒரு பொருளை தண்ணியில் போட்டு டீ செஞ்சோம்னா வடிகட்டிடணும். கஞ்சி செஞ்சால் இங்கே பாருங்க, கஞ்சி செஞ்சால் சோறை குப்பையில் போட்டு கஞ்சி குடிச்சிடணும். நம்ம கஞ்சி குப்பையில் போட்டு சோறு சாப்பிட்றோம். ஒரு பொருளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா டீயாக மாறும், கஞ்சியாக மாறும், சூப்பாக மாறும், இல்லை பாலாக மாறும். 4 கான்செப்ட் தான் இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், இனிமேல் ஒரு பொருளை ஒன்று பண்ணுங்க. சிம்பிள் ஐடியாங்க. டெய்லி உங்கள் வீட்டில் எதெல்லாம் இருக்குதோ, எதெல்லாம் இருக்குதோன்னா கேரட்டு, பீன்ஸ், அந்த மாதிரி என்னமெல்லாம் காய்கறி இருக்குதோ, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஏதோ ஒன்று உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ தண்ணியில் போடுறீங்க, லோ சிம்மில் வைக்கிறீங்க. 20 நிமிஷம் எடுக்கிறீங்க, வடிகட்டுறீங்க, அதை எடுத்து குடிச்சிருங்க. டெய்லி இப்படி எதையாவது குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன, உங்கள் உடம்புல என்னமெல்லாம் சத்து குறைபாடு இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருங்க. நாட்டு மருந்து கடைக்கு போங்க, இருக்கிற எல்லா மூலிகையும் வாங்கி டப்பா அடைச்சி வச்சுருங்க. டெய்லி 4 மூலிகை தண்ணியில் போடுங்க, கொதிக்க வைங்க, வடிகட்டிடுங்க. அது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா அதையும் சேர்த்து சாப்பிட்றோம். எங்க ரோஜாப்பூ தண்ணியில் போட்டு லேசாக கொதிக்க வச்சு ரோஜாப்பூ எடுத்துட்டு தண்ணியில் சாப்பிட்டு பாருங்க, ரோஜாப்பூ சத்து கிடைக்குங்க. அந்த ரோஜாப்பூ வெள்ளையாக மாறிடும். ஸோ இனிமேல் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தண்ணியில் போடுங்க, லோ சிம்மில் வைங்க, 20 மினிட்ஸ் சூடு பண்ணுங்க, அந்த பொருளை எடுத்து குப்பையில் போட்டுருங்க, தண்ணியை குடிச்சிருங்க. உங்கள் ரத்தத்தில் என்னமெல்லாம் பொருள் கம்மியாக இருக்கோ அது போய் ஒட்டிக்கும், எல்லா வியாதியும் குணமாகுதுங்க. இதாங்க சிம்பிள் ஐடியா. அப்புறம் இன்னொரு ஐடியா, இந்த மாதிரி சூப் சாப்பிடும்போது அதில் உப்பு போடக்கூடாது, சர்க்கரை போடக்கூடாது. ஏன்னா உப்பு சர்க்கரை போடாமல் இருந்தாதான் உங்கள் நாக்குக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரோஜாப்பூ தண்ணியில் போடுறீங்க, சூப் செஞ்சு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிக்கல, அப்போ என்ன அர்த்தம்?
உங்களுக்கு தேவையில்லை. ஏலக்காய் போடுறீங்க, பிடிச்சிருச்சு, அப்போ அதை திரும்ப திரும்ப சாப்பிட்ணும். உப்பு சக்கரை போட்டால் என்ன ஆகுன்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒரே ஒரு பொருளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுதான் மருந்து. வாழ்க வளமுடன்.